Hello everyone, welcome to Jai Shri Sandal Family Vlogs. இன்றைக்கி வந்து டே 2 இன் மதுரை. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிமணி டெம்பிளுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த டெம்பிளுக்கு வந்து போகிறது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு வந்து பூஜை பொருளாக இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போனோன்னா பாண்டி ஐயா, அதுக்கப்புறமா வந்து முருகர் மாதிரி ஒருத்தர் இருக்கார், அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து விநாயகர் இருப்பார், அண்ட் லாஸ்ட்டில் வந்து கருப்பசாமி இருப்பார். நம்ம பூஜை பொருள் கேட்டோம் அப்படின்னா அந்தந்த சாமிக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. இங்கேயே நம்ம போனோம் அப்படின்னா ஒரு முக்கியமான வேண்டுதலுக்காக போயிருந்தோம். என்னோட மேடமுக்கு வந்து முடி இறக்கிறதுக்காக வந்து போயிருந்தோம். அப்புறம் நான் காணிக்கை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் செலுத்துறதுக்காக போயிருந்தோம். அது ஒரு சாட்டர்டேங்கிறதுனால அவ்வளோவா கூட்டம் கிடையாது. சண்டேலாம் இங்கே வந்தால் காலே வைக்க முடியாது அப்படின்னு அங்கே இருக்கவங்கலாம் சொன்னாங்க. நான் வந்து மன நிம்மதி திருப்தியோடு சாமி கும்பிட்டுட்டு நம்ம இன்றைக்கி டே வந்து ஓவரால் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பிளேசஸ்க்கு வந்து போயிட்டுருந்தோம். பாண்டிமணி டெம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ஐயாவை பார்க்க பிரம்மாண்டமாக வந்து இருந்தார். நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம ஆட்டோவில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்கு தான் அனுப்பணும். பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் வந்து முடி இறக்கியாச்சு. திருப்பரங்குன்றமும் வந்து அவ்வளோவா வந்து கூட்டமே கிடையாது. அதுவுமே நான் வந்து அறுப்படை வீடு ஒன் ஆஃப் த டெம்பிள். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து போயிருந்தேன். அங்குமே வந்து கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு நாங்கள் வந்து அழகர் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது கோவில் உள்ள. இங்கே வந்து நம்ம பிரசாதம் வந்து வாங்கி சாப்பிட்ருந்தோம். இங்கே பாருங்கள் எங்களோட மேடம் அழகாக இருக்குல்ல, இந்த மொட்டை போட்ட உடனே அவங்களுக்கு. நம்ம வந்து இங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுத்தோம். இங்கே வந்து அப்பம் அப்படின்னு சொல்லி ஒன்று விற்றாங்க. அது வந்து ரியலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் புளி சாதம் அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து தேர் இருந்தது. அது அவ்வளோ அழகாக வந்து வேலைப்பாடு பண்ணியிருந்தாங்க. உள்ள நுணுக்கமாக குட்டி குட்டி வந்து ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் பண்ணியிருக்கேன். இது வந்து கிளாஸ் பாக்ஸில் வச்சதுனால அந்த அளவுக்கு வந்து விசிபிளாக வந்து தெரியல. ஸோ இது முடிச்சுட்டு நம்ம வந்து நேராக அழகர் கோயிலுக்கு வந்து போகணும். நாங்கள் போன டைம் வந்து அழகர் கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து சும்மா அங்கே வந்து வெளியிலேயே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே வந்து 16 படி கருப்பசாமி அவருங்க இருக்காங்க. ஸோ இந்த கோயில் வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. நாங்கள் வந்து 10 rupees டோக்கன் வந்து வாங்கிட்டு தான் வந்து இந்த கருப்பசாமி ஐயா வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ மதுரைக்கே ஃபேமஸான பிரம்மாண்டமான கருப்பசாமி கோயிலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த நாமும் அங்கே போட்டிருக்கதை பார்த்தா அவ்வளோ மெய் சில்பாக இருந்தது எனக்கு. ஸோ ஓவரால் மதுரை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. இதுதான் வந்து 18ஆம் படி கருப்பன். வருஷத்தில் ஒரு நாள் தான் வந்து இந்த படி பூஜை அப்படின்னு பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன், நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ வந்து மதுரை ட்ரிப் வந்து ஓவரால் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. அங்கே போன டைம் என்னன்னு தெரியல, ஒரே மழை. ரிட்டன் வரும்போது செம்ம மழை. ஃபுல்லாக நாங்கள் நனைஞ்சிட்டோம். ஆக்சுவலாக ஆட்டோவில் தான் போயிருந்தோம். ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டோம். நம்ம சைட்லலாம் மழையே கிடையாது. நாங்கள் ட்ரெயினில் வரும்போதே பாதி தூரம் தாண்டினோடனே ஃபுல்லாக வந்து இந்த ரெய்னி சீசன் மாதிரி தான் இருந்தது. டெம்பிள் வந்து க்ளோஸாக இருக்குது, பட் வந்து எல்லாருமே வந்து இங்கே விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஏர்லியாக வந்து இது பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 days ட்ரிப்புன்றதுனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏரியாஸ் வந்து கவர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து எங்களோட ரூமுக்கு வந்து போயிட்டு அகெயின் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளில் லிட்டில் பர்ச்சேஸ் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அன்றைக்கி ஈவினிங் ட்ரெயின் இருந்தது. நம்ம வந்து நல்லபடியாக கிளம்பி சென்னை வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ மீ ஃபார் மோர் அப்டேட்ஸ்.